ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் ரோஜா செடி மண் நல்லா வளமாகணும், ரூட் நல்லா சுற்றணும், ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக வளரணும். நான் ஃபெர்டிலைசர்லாம் சொல்கிறேன், கொஞ்சம் போட்டு கூட நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த ரோஜா செடி பாருங்கள், இது ஆரஞ்சு கலர். இப்போ பூ பார்த்திங்கல்ல, அந்த செடியில் தளிருது. ஃபுல்லாக கட் பண்ணி பாருங்கள், மஞ்சள் தடவி வச்சுருக்கேன். இது போல் மஞ்சள் தடவுனாதான் கட்டிங்ஸ் பண்ண இடத்துலலாம், அதாவது கட் பண்ண இடத்துலலாம் நல்லது. டர்மரிக் பவுடர் தடவி வச்சோம்னா டிசீஸ் வராமல் இருக்கும். அதாவது காயாது அந்த பிரான்ச் நம்ம மேல் பாகத்தில் கட் பண்ணி விட்டோம்னா. மஞ்சளோட அழுவில கூட கட்டால் கொஞ்சமாக அந்த ஜெல்லு எடுத்துக்கிட்டு நீங்கள் தடவி விடலாம், ரொம்ப நல்லது. இல்லை ஒன்று மட்டுமேனா மஞ்சள் மட்டுமே தேய்ச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இந்த செடிக்கு போடலான்னு இருக்கேன். எதுக்காகன்னா மண் ரொம்ப டைட்டாக இருந்தால் ரூட்டு சீக்கிரமாக சுற்றாது. ரொம்ப மண் கெட்டியாக டைட்டாகிட்டு இருந்தால் ரூட்டு சுற்றாது. இது ஆரஞ்சு பழம் தோல் போடுறேன். இப்போ நான் ஆரஞ்சு பழம் காமிக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஆரஞ்சு பழம் தோல் நீங்கள் பிளான்ட்டுக்கு சேர்க்கும்போது சாயிலுக்குள்ளே ரொம்ப நல்லது. ஆரஞ்சு பீல்ஸ் ரொம்ப நல்லது பிளான்ட்டுக்கு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது போல் தண்ணியில் 3 days ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி கலந்து ஊற்றலாம். இல்லைன்னா இதே போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சாயிலுக்குள்ளே போடலாம். இது 7 days ரோஸு. அப்பப்போ நம்ம இது போல் ஆரஞ்சு பீல்ஸெல்லாம் நம்ம சாயிலுக்குள்ளே சேர்க்கணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்து சாயிலெலாம் டைட்டாகிட்டு இருக்கும். அதுக்கு சொல்கிறேன். ரொம்ப டைட்டாக இருந்தாலும் சாயில் கெட்டித்தன்மை ஆகிடும், சாயிலெல்லாம் மண்ணெல்லாம். அது போல் இல்லாமல் லூஸ் ஆகும். நம்ம இது போல் ஆரஞ்சு பழம் தோலெல்லாம் மேல் பாகத்தில் போட்டு வச்சுட்டு தண்ணி மட்டுமே ஊற்றிக்கிட்டு வந்தா. இப்போ நான் ஒவ்வொரு செடிக்காக போட்டுக்கிட்டு வரேன். ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஒவ்வொரு எரு கொடுக்குறேன். இந்த செடிக்கு நான் ஏற்கனவே ஆரஞ்சு பழம் போடல தோல், அதனால இது போல் ஆரஞ்சு ஜூஸ் கூட பிழிஞ்சு நீங்கள் ஊற்றலாம் பிளான்ட்டுக்கு. ஆனால் நான் தோல் மட்டுமே யூஸ் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் போல் அப்படியே சேரும் பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்ற. சப்போஸ் இது போல் போட்டுட்டு மேலே கொக்கோபீட்டு சாயில் ஏதாவது ஒன்று கவர் பண்ணிடணும். கவர் பண்ணிவிட்டு தெரியாமல் சொல்கிறேன். இல்லைன்னா இப்படியே கூட வச்சு தண்ணி ஊற்றலாம். இருந்தாலும் சீக்கிரமாக ஃபெர்டிலைசர் ரெடி ஆகாது. நீங்கள் மண் கவர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றணும், அப்போ தான் ரொம்ப நல்லது. சாயில் நல்லா பொறுன்னு ஆகும். ரோஜா செடிக்கேற்ற மண்ணாக ரெடி ஆகும். இது போலலாம் நீங்கள் கொடுக்கும்போது. நாட்டு ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக மொட்டு இப்போ தான் விரிய போகுது. நாளைக்கு பூக்கும்னு நினைக்கிறேன். இது டார்க் ரோஸ். ஏற்கனவே நம்ம பிளான்ட் வச்சு காமிச்சின்னு இருப்பேன். இப்போ நான் இன்னொரு செடி கூட வாங்கினேன். ஏன்னா கொஞ்சம் சாமிக்கெல்லாம் பூ நிறைய தேவைப்படுது. நான் ரொம்ப சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கிறேன். 2 தொட்டிலையாவது வைக்கலாம், பூ நிறைய கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் பன்னீர் ரோஜா வச்சா நல்லா வாசமாக இருக்கும் சாமிக்கு வைக்கும்போது, அதுக்காக சொல்கிறேன் நான். இந்த ஆரஞ்சு பீல்ஸ் எல்லாம் எப்போ கொடுக்கணுன்னா, நீங்கள் எப்போவுமே மந்த்லி ஒன்ஸ் எல்லாம் தேவையில்லை. 2 months ஒன்ஸ் இது போல் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிட்டா போதும் தோல். இது போல் கொடுத்துட்டு நீங்கள் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். ஆனால் கொக்கோபீட்டோ இல்லை வெறும் ரெட் சாயிலோ மேலே கவர் பண்ணிடணும், மேலுக்கு தெரியாதபடி. அது மட்டும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.